வெண்டர் கிரியேஷன், வெண்டர் மாஸ்டர் கிரியேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெண்டர் கிரியேஷன் எல்லா பிஸ்னஸ்க்கும் ரொம்ப எசென்ஷியலான ஸ்டெப்ஸ். எப்படின்னா சென்ட்ரலைஸ்டு வெண்டார் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் வெண்டார் மாஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா எல்லா யூஸரும், ஸோ பிரான்ச் யூஸராக இருக்கட்டும் ஆர் ஹெட் ஆஃபீஸ் யூசர்ஸ், எல்லா டிஃப்ரெண்ட் யூசர்ஸும் வந்து அந்த வெண்டார் இன்ஃபர்மேஷன்ஸை ஆர் வெண்டார் கிரியேஷன்ஸை அக்சஸ் பண்ணலாம். ஸோ சேம் வெண்டாரை எகெயின் நம்ம க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், மேனேஜ் வெண்டார் டேட்டாவை மேனேஜ் பண்ணலாம், இன்க்ளூடிங் அவங்களோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸு அண்ட் பர்ச்சேசிங் ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லாமே வந்து ஸோ கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஒரு வெண்டாரோட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சென்ட்ரலைஸ்டு வெண்டார் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நமக்கு வெண்டார் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறனால ஈச் அண்ட் எவ்ரி பையிங் நம்ம எல்லா பர்ச்சேஸும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எர்லியர் ப்ரைஸிங், பர்ச்சேஸ் ப்ரைஸு, ஸோ என்ன கண்டிஷன்ஸ், என்ன டேர்ம்ஸில் வாங்கியிருக்கோம், எவ்வளோ என்ன பீரியடில் நம்ம பர்ச்சேஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்கிறனால ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டராக நெக்ஸ்ட்டு கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த வெண்டார் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டாரோட டிரான்சாக்ஷன்ஸ், வெண்டாரோட பில்ஸு, ஸோ எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸில் நம்ம வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணலாம். அவங்களோட பேமெண்ட்ஸு, நம்ம எப்படி பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன மோடில் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டாக, ஸோ எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ வெண்டார் கிரியேஷன் இல்லை டைப் ஆஃப் வெண்டார் இருக்கும். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனி. ஸோ இண்டிவிஜுவல் வெண்டார்ஸ்னால் ஸோ நம்ம இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் ஆர் எல்எல்பினா நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணுறோம். ஸோ வெண்டாரை பொறுத்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெண்டாரோட அட்ரஸ், அவங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அவங்களோட கான்டாக்ட்ஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆர் வெப்சைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஹச்எஸ்என் கோடு, அவங்க என்ன டைப் ஆஃப் வெண்டார்ஸ், ஜிஎஸ்டியில் அவங்க வந்து காம்போசிட் ஸ்கீம்ஸ் ஆர் ரெகுலர் ஸ்கீம்ஸ்னால் நம்ம வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் வெண்டார்ஸ் வந்துங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களோட பேன் நம்பர்ஸ். வெண்டாருக்கு சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம டிடிஎஸ் நம்ம பிடிப்போம், வெண்டார் ஆர் கான்ட்ராக்டர்ஸ்னா நம்ம டிடிஎஸ் பிடிப்போம். ஸோ அவங்களோட பேன் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேன் நம்பர் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம டிடிஎஸ்க்கான ப்ரொவிஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணணும் அதை. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா ஏஜென்ட் அண்ட் பிரான்ச் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வெண்டார் வந்து ஏஜென்ட்டாக இருப்பாங்க, கமிஷன் ஏஜென்ட்டு ஆர் இன்டர்மீடியரி அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்ம ஏஜென்ட்டை கிளிக் பண்ணணும். சப்போஸ் இதே வெண்டார் வந்து நம்ம பிரான்ச்சாக நம்ம டீல் பண்ணுறோன்னா பிரான்ச் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் டேப்பில் கான்டாக்ட் அட்ரஸஸ்ன்னு இருக்கும். அதில் வெண்டாரோட இன்வாய்ஸ் அட்ரஸ் இருக்குன்னா இன்வாய்ஸ் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் ஆர் அதர் அட்ரஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்ரஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற அட்ரஸில் வந்து இன்வாய்ஸ் அட்ரஸ் கொடுக்கலாம். டெலிவரி அட்ரஸ் மேபி டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருக்குன்னா நம்ம டெலிவரி அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டேப்பில் அவங்களோட சப்போஸ் வெண்டாரில் நம்ம பர்ச்சேஸோட டேர்ம்ஸ் என்ன, நம்ம என்ன டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம், கிரெடிட் பீரியட், அவங்களோட கிரெடிட் பீரியட்ஸ் என்ன. ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே அதோட டீட்டெயில் இங்கே கொடுக்கணும், பேமெண்ட்டோட டேர்ம்ஸு. சப்போஸ் வெண்டார் யூஸிங் டிஃப்ரெண்ட் கரன்சி அப்படின்னா இதில் வந்து கரன்சியோட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம். இல்லை ஃபிஸ்கல் பொசிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபிஸ்கல் பொசிஷன்ஸ்ங்கிறது ஜிஎஸ்டியில் இவங்க எக்ஸ்போர்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டரா ஆர் ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபிஸ்கல் பொசிஷன்ஸ் இங்கே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிடிஎஸ் ஸோ 194C அவங்க டிடிஎஸ் கான்ட்ராக்டராக ஆர் கமிஷன் ஏஜென்ட்டு ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்னால் ஸோ இந்த டைப் ஆஃப் வெண்டார்ஸ் என்ன டிடிஎஸ் அப்ளிகபிள் செக்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து இங்கே நம்ம மென்ஷன்ஸ் பண்ணிட்டோன்னா ஸோ எவரி வெண்டார் பில் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடிஎஸ் வில் பி டிடெக்டட் இன் த எவரி டிரான்சாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டேப் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபாலோஅப்ஸு, என்னென்ன பில்ஸ் பெண்டிங் இருக்குங்கிறது பேமெண்ட் ஃபாலோஅப் டேப்பில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டேப் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் ப்ரீ டிஃபைன்டு லெட்ஜர்ஸ் வந்து அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கோட்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குங்க. ஸோ லாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சப்ளையர் ஓவர்டியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த
பில்ஸ் வந்து இந்த வெண்டாருக்கு பெண்டிங் இருக்குங்கிறது நீங்கள் ஈஸியாக இங்கேயே ட்ராக் பண்ணலாம். ஸோ இது வந்து டேபோட இன்ஃபர்மேஷன்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்ஸ் அண்ட் சேல்ஸ்லாம் டேப்ஸ் இருக்கும். ஸோ சேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சேல்ஸ் ஆர்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் டேப்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பில்ஸ் வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் மேக் பண்ணியிருக்குங்கிறது இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் பண்ணிக்கிறது வெண்டாருக்கு எகென்ஸ்ட் பில்ஸ் இது. ஸோ மோர் ஆப்ஷன்ஸில் வெண்டார் பில்ஸுங்கிறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பில்ஸு, இன்வாய்ஸ்டுங்கிறது சேல்ஸ் பில்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நம்ம வெண்டாரோட டேப்லேயே எல்லா இது நம்ம ரிப்போர்ட்ஸும் இங்கே நம்ம வியூ பண்ணலாம். அதில் பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸ் நம்ம இருக்கும் பார்த்தா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ஃபில்டரில் ட்ராக் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அன்பெய்டு, டியூ, அன்பெய்டு, பெய்டு, ஓவர் டியூ, இது எல்லாமே வந்து இந்த டேப்ஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ சேம் டேப்பில் நம்ம மீட்டிங்ஸ், இந்த வெண்டாரோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மீட்டிங்ஸ் ஆர் ரெகுலர் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஆர் வீக்லி மீட்டிங்ஸ் ஆர் மந்த்லி மீட்டிங், பீரியடிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த மீட்டிங்ஸ் காலண்டர்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஸோ வெண்டாருக்கு எகென்ஸ்டாக நம்ம சப்போஸ் இதாக சேல்ஸ் ஆர் அந்த மாதிரி லீட்ஸ் இருக்குது, ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு கொட்டேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க எல்லா டேப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேப்ஸ். அது ரிப்போர்ட்டிங் வைஸும் சரி, நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேப்ஸ் எல்லாமே.